சப்பாத்தி முதல் சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ஒன்று மட்டுமே போதுங்க. 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய செம்ம டேஸ்டான இந்த தொக்கு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டு வந்துடும். இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து பொடி பத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 2 வரமிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 கப் அளவுக்கு துருவின மாங்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கும் போதே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சுட்டு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தய பொடி வறுத்து பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்க, அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு கூடவே பொடிச்ச வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு இறக்குறீங்கன்னா செம்ம டேஸ்டான மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். தயிர் சாத்துக்கு தொட்டு இல்லைங்க, அள்ளி எடுத்து சாப்பிட்லாம்.